அடுத்தது கண்ணியமான வாழ்வு மற்றும் சமூக பாதுகாப்பு. பிரிவு இ, மாற்றுத்திறனாளிகள் நலன். 1. ஓய்வூதியம் உயர்வு. மாற்றுத்திறனாளிகளுக்கான மாத ஓய்வூதியம் 3000 ரூபாயாக உயர்த்தப்படும். இப்போ 1500 கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 2000 உயர்த்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லாருக்கும் அது வர்றதில்லை. இதை இவங்க 3000 உயர்த்துறோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. 2. சிறப்பு குழந்தைகளுக்கான கல்வி. ஒவ்வொரு அரசு பள்ளியிலும் சிறப்பு குழந்தைகளுக்கான பிரத்யேக ஆசிரியர் நியமிக்கப்படுவார். அதே போல் சிறப்பு குழந்தைகளுக்கான பிரத்யேக பள்ளிகளும் திறக்கப்படும். குறிப்பாக ஆட்டிசம் பிள்ளைகள், என்னுடைய மகனும் ஒரு ஆட்டிசம் பிள்ளை தான். இது மிக உதவியான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். 3. உபகரண உதவித்தொகை. மாற்றுத்திறனாளிகளுக்கு அவசியமாக தேவைப்படும் சக்கர நாற்காலி, கண் கண்ணாடி, காது கேட்கும் கருவிகள், நடை உபகரணங்கள் ஆகியவை வாங்க உதவித்தொகை வழங்கப்படும். 4. இடஒதுக்கீட்டை முறையாக நடைமுறைப்படுத்துதல். மாற்றுத்திறனாளிகளுக்கு வழக்கத்தில் இருக்கும் 4% இடஒதுக்கீடை முறையாக நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் அடிக்கடி இந்த அரசாங்கத்தில் நிறைய போராட்டங்கள்லாம் நடத்தினாங்க. அதற்கான சரியான தீர்வு எட்டப்படலை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. பார்ப்போம் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அது நடைமுறைப்படுத்தப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு. கண்ணியமான வாழ்வு மற்றும் சமூக பாதுகாப்பில் நம்பர் எஃப், திருநர் நலன். திருநர் நலன் மற்றும் கண்ணியம் காக்கும் சட்டம். திருநர் நலன் காக்கும் விதமாக கீழ்கண்ட திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படும். தொகுப்பூதியம் 3000 ரூபாய் வழங்கப்படும். திருநர்கள் வேலை வாய்ப்பை பெறும் வகையில் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படும். சுய உதவிக்குழுக்கள் அமைக்கவும் சுய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளவும் உதவி செய்யப்படும். இவங்களுக்கான மிக முக்கியமான ஒரு திட்டமாக நான் பார்க்குறேன் இது. ஏன்னா இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்றது இவங்களுக்கு கண்டிப்பாக வேணும். மிக திறமையான ஒரு வகுப்பை சேர்ந்தவங்க இவங்களுக்கு நம்ம முதல்ல மரியாதையும் அதற்குரிய ஒரு பாதுகாப்பான ஒரு அமைப்பையும் உருவாக்கிட்டோம்னாலே இவங்க தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்வார்கள்.